Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.18 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் டயக்ராமில் 4 செல்ஸு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. 4 செல்ஸினுடைய இஎம்எஃப்பும் சேம் தான். ஒவ்வொரு செல்லினுடைய இஎம்எஃப் 9 வோல்ட். அதே மாதிரி இந்த 4 செல்ஸினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சேம். ஈச் செல்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.1 ஓம். இந்த சீரீஸ் காம்பினேஷனில் இருந்து ஐங்கிற கரண்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ 10 ஓம். இதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ there are 5 questions. First, we have to find the equivalent EMF of the combination. Second, we have to find the equivalent internal resistance. Next, total current. Fourth, we have to find the potential difference across external resistance. And last, we have to find the potential difference across each cell. Questions தான் நிறைய இருக்குது. ஆனால் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. Let us see how to answer all these questions. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given EMF of each cell is given. EMF னுடைய சிம்பல் எப்சிலான் is equal to 9 volt. இது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி internal resistance of each cell is given. Internal resistance னுடைய சிம்பல் small r. This is equal to 0.1 ohm. எத்தனை செல்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது? 4 செல்ஸு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அதை n அப்படின்னு எடுத்துக்குவோம். n is equal to 4. இந்த 4 செல்ஸுமே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் இஸ் R is equal to 10 ohm. So this is a external resistance. First let us find the equivalent EMF. அதாவது 4 செல்ஸுமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும்போது அதனுடைய டோட்டல் இஎம்எஃப் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப். ஸோ ஈக்குவலண்ட் இஎம்எஃப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்சிலான், இந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப்பை எப்சிலான் சஃபிக்ஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இஎம்எஃப் ஆஃப் ஈச் செல். திஸ் இஸ் ஈக்குவல் டு what is n? n is 4. What is the EMF of each cell, which is 9 volt? Therefore this is equal to 36 volt. Volt is the unit of EMF. Next என்ன find out பண்ணோம்? We have to find the equivalent internal resistance. அதாவது total internal resistance of all the cells எவ்வளவு அப்படிங்கிறத calculate பண்ணணும். ஸோ அதை R suffix equivalent அப்படின்னு எடுத்துக்குவோம். This is equal to இதே மாதிரி ஃபார்முலா தான் n இன்ட்டு ஸ்மால் r. செல்ஸு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் n? n is 4. What is the internal resistance of each cell? 0.1. Therefore this is equal to 0.4. Unit of resistance is ohm. Next let us find the total current. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா I is equal to n into epsilon divided by r plus n into small r. இது வேறு ஒன்றும் கிடையாது, ஓம்ஸ்லா தான். I is equal to v by r. அதே ஃபார்முலா தான். இங்கே நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டோட்டல் இஎம்எஃப்பை n into epsilon அப்படின்னு எடுத்துக்கிறோம். செல்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த எல்லா செல்ஸுமே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால திஸ் இஸ் அ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு we know the value of n into epsilon. n into epsilon உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், which is 36. 36 divided by what is capital R? It is the external resistance. External resistance is 10 plus n into small r. n into small r is 0.4. So this is equal to 36 divided by 10.4. If we divide, we will get this is equal to 3.46. So this is the total current passing through the circuit. Unit of current is ampere.
Fourth என்ன கேட்டிருக்காங்க, we have to find the potential difference across the resistor. Potential difference across the resistor is V is equal to I into R. I current passing through the resistor, R resistance of the resistor. This is equal to, we know the value of current. Current is 3.46. 3.46 into what is capital R? Capital R is 10. Therefore, this is equal to 34.6. Unit of potential difference is volt. So, last நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have to find the potential difference across each cell. So, 4 செல்ஸுமே எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த சீரீஸ் காம்பினேஷன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. We have already determined what is the potential difference across the resistor. அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். So, the potential difference across the resistor is same as the potential difference across the 4 cells. இதுக்கு இடையில என்ன potential difference இருக்குமோ அதே potential difference தான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில 4 cells கனெக்ட் ஆகிருக்குது. The potential difference across the resistor is V suffix R அப்படின்னு எடுத்துக்குவோம். Therefore, potential difference across 4 cells is equal to potential difference across the resistor. This is equal to 34.6. Unit is volt. நமக்கு என்ன வேணும், potential difference across one cell வேணும், அதாவது each cell வேணும். Therefore, potential difference across each cell is equal to, இதை 4ஆல் டிவைட் பண்ணால் போதும், we will get the potential difference across each cell. 34.6 divided by 4 is equal to 8.65. Unit is volt. So, the potential difference across each cell is equal to 8.65 volt. So, we have determined the equivalent EMF, equivalent internal resistance, total current, potential difference across the resistor, potential difference across each cell. This is the answer for the given problem. இதே மாதிரி நம்ம எல்லா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது போக போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் வீடியோஸ், லைவ் வீடியோஸ் எல்லாமே சேனலில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.